அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு நான் மதுரையிலிருந்து தமிழ்நாடு குக்கர் ஜெயச்சந்திரன் பேசுகின்றேன். இன்று உலக அன்னையர்கள் தினம். அது பற்றி நான் எனது தாய் தந்தையரை பற்றி மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருவர் வீட்டிலும் தாய் தந்தையர் பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி அறிந்திருப்பார்கள். சிறு வயதாக இருப்பார்கள். என்னுடைய வயது 64. நான் என் தாயாரை இழந்து 27 வருடங்கள் ஆகின்றது. ஆனால் இன்றும் நான் என் கழுத்தில் என் தாயார் அணிந்திருந்த ஒரு சிறிய கல் பதித்த ஒரு சின்ன டாலர் அணிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எங்கள் வீட்டில் என் உடன் பிறந்தவர்கள் 7 பேர்கள். 6 திருமணமும் என் தாயார்தான் கஷ்டப்பட்டு நடத்தி வைத்திருக்கின்றார்கள். ஒரு திருமணம் மட்டும் நாங்கள் 6 பேர் சேர்ந்து நடத்தி வைத்தோம். கஷ்டம் இதற்கு மேல் பட முடியாது என்கிற அளவு கஷ்டப்பட்டவர்கள். 1974களில் ஒரு மூடை நெல் அழகர் கோவிலிலிருந்து மதுரைக்கு கொண்டு வந்தால் 30 ரூபாய் என்று இருந்த காலத்தில் என் தந்தை 3 மூடை நெல்லை சைக்கிளில் வைத்து கொண்டு வந்து அந்த நேரம் நாங்கள் அனைவரும் கஷ்டப்பட்டு சாப்பிடுவதே பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதற்கு முன் பெரிய வீட்டில் 8 மாடு வைத்திருந்தோம். அண்ணன் தம்பி 3 4 பேரில் 3 பெரியவராக இருப்பவர்கள். காலை பால் வியாபாரம் பார்க்க செல்வோம். பலசர கடை வைத்திருந்தோம். மார்கழி மாதம் பச்சை முச்சை பயிர் விற்க செல்வோம். கஷ்டம், உழைப்பு, இதற்கு இடையில் படிப்பு. இன்று அனைவரும் நல்ல நிலையில் இருக்கின்றோம். இருந்தாலும் என் தாயார் 57 வயதில் தான் இறக்கும் முன்பு சந்திரனை கூப்பிடு என்று சொல்லி ஹைப்பர் டென்ஷன் ஏற்பட்டு சுய நினைவில்லாமல் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இறந்து போய்விட்டார். என் தந்தையார் 80 வயது வரை இருந்து 10 வருடங்களுக்கு முன்பு தான் இறந்தார். எங்கள் வீட்டில் 7 குழந்தைகள் இருந்தாலும் பிறந்ததிலிருந்து கடைசி வரை என் தந்தையார் மறைவு வரை உடன் இருந்தவன் நான். தங்கைகள் திருமணமாகி சென்று விட்டனர். அண்ணன்கள் 2 தனியாக குடித்தனம் சென்று விட்டனர். வேறு ஊரில் இருக்கின்றார். இருந்தாலும் நான் என் அம்மாவுடன் சரிக்கு சரி சண்டை போடுவேன். நிறைய முறை அடி வாங்கியிருக்கின்றேன். என் தாயாரை போங்க என்று சொல்வதற்கு மீறி போ என்று யாரும் சொன்னது கிடையாது. ஒரு முறை என் சின்ன அண்ணன் சொன்னதற்காக இரவு வரை காத்திருந்து வீட்டிற்கு வரவும் கையில் சூடு வைத்தவர்கள். எங்கள் அண்ணன் தம்பி 3 பேரும் ஒரே ஒத்த வயதாக இருப்போம். 2 வயது வித்தியாசம்தான் இருக்கும். அடுத்த தங்கைகள் 3 பேரும் 2 வயது வித்தியாசம் இருப்பார்கள்.
மோகனாட்சி, செல்வனாட்சி, சந்திரனாட்சி என்று பாசமாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் சொத்தை பிரிக்க வேண்டிய பிரச்சனையும் வந்தது. அதிலும் பிரச்சனை பண்ணி பிறகு என்ன இருந்தாலும் ஒரு தாய் பிள்ளை என்று கோர்ட் கேஸ் என்று அதிகம் செலவழிக்காமல் நாங்கள் பிரித்து கொண்டோம். அனைவரும் நன்றாகத்தான் இருக்கின்றோம். ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருடைய தாயாரும் குழந்தைகள் மூலம் கஷ்டங்களையும் அனுபவித்திருப்பார்கள், கஷ்டங்களையும் கொடுத்திருப்பார்கள். இருந்தாலும் தாய் தந்தையர் உடன் இருந்து அனுபவித்தவர்கள் மட்டும்தான் தாய் தந்தையரை பற்றி தெரியும். வாழ்த்து சொல்லலாம், கேட்டதை சொல்லலாம், பிறர் சொல்லி கேட்டு அறிந்ததை சொல்லலாம். அனுபவித்து சொல்வது என்பது கடவுளை உணர்வது போல. ஆகையால் தாயோடு இருப்பவர்கள் தாயை பழிக்காதீர்கள், தாயிடம் சாபம் வாங்காதீர்கள். அனைவருடைய தாயும் நல்ல தாய் தந்தையர்களை மறந்துவிடாதீர்கள். நன்றி, நன்றி, நன்றி.